ஓம் நமச்சிவாய். நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வம், நீடித்த ஆயுள், நிலையான பணம்பொருள், செல்வாக்கு, அந்தஸ்து, கௌரவம், மதிப்பு, மரியாதை, புகழ், பதவி, தொழில், செல்வச் செழிப்பான வாழ்க்கை, சீரும் சிறப்போடும் வாழ்வதற்கான அனைத்து தகுதிகளையும் எல்லாம் வல்ல ஈசன் எல்லோருக்கும் வழங்கி அருள் புரியணும்னு ஈசனை பிரார்த்தனை செய்து கொள்வோம். ஓம் நமச்சிவாய். நாம் இன்னைக்கு சந்திராஷ்டம பதிவிட போறது சுக்கிர பகவானின் நட்சத்திரமான சிம்ம ராசியில் உள்ள சுக்கிர பகவானின் நட்சத்திரமான பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களுக்கு சந்திராஷ்டம காலமாக சொல்லக்கூடியது 3/11/2025க்கும் 4/11/2025க்குமான காலங்களில் சிம்ம ராசியில் உள்ள சுக்கிர பகவானின் பூர நட்சத்திரம் சந்திராஷ்டம காலமாக 4 பாதங்களுக்கான நேரங்கள் அப்படிங்கிறது 3/11/2025 பகல் 9:39 AM முதல் நண்பகல் 3:06 PM வரை பூரம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் சந்திராஷ்டமம். நண்பகல் 3:06 PM முதல் இரவு 8:31 PM வரை பூரம் நட்சத்திரம் 2ஆம் பாதம் சந்திராஷ்டமம். இரவு 8:31 PM முதல் நள்ளிரவு 3/11/2025க்கு நள்ளிரவாகவும் 4/11/2025க்கு 1:54 AM ஆகவும் வரக்கூடிய காலங்கள் பூரம் நட்சத்திரம் 3ஆம் பாதம் சந்திராஷ்டமம். அதே போல 4/11/2025க்கு 1:54 AM முதல் 4/11/2025 காலை 7:15 AM வரை வரக்கூடிய காலங்கள் பூரம் நட்சத்திரம் 4ஆம் பாதம் சந்திராஷ்டமம். இந்த சிம்ம ராசியில் உள்ள சுக்கிர பகவானின் நட்சத்திரமான பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களுக்கான சந்திராஷ்டம காலங்கிறது ஒவ்வொரு பாதத்துக்கும் நம்ம பிரிச்சு தனித்தனியா சொல்லியிருக்கோம். அதன்படி உங்களுடைய சிம்ம ராசியில் பிறந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்த ஜாதகதாரர்கள் உங்களது நட்சத்திர பாதம் எதுவென்று தெரிந்து அதற்கான சந்திராஷ்டம காலம் அப்படிங்கிறத தவிர்த்து மற்ற நேரங்கள்ல உங்களோட சுப நிகழ்வுகளை செய்துக்கிறதுக்கு அது ஏதுவாக இருக்கும். அதை பயன்படுத்திக்கோங்க. மேலும் உங்களுக்கு தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளாக இருக்கும் பட்சத்தில் அன்றைய தினத்தில் உங்களது சந்திராஷ்டம காலம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசியில் சந்திரன் நின்ற பாகை அளவை பொறுத்து 2 மணி நேரம் மட்டுமே முக்கியமான தவிர்க்க வேண்டிய காலங்களாக இருக்கும். அந்த நேரங்களை மட்டும் தவிர்த்து மற்ற நேரங்கள்ல உங்களுடைய சந்திராஷ்டம காலத்தை தவிர்த்து மற்ற நேரங்கள்ல உங்களோட சுப நிகழ்வுகளை செய்துக்கலாம். அதற்கு உங்களோட சந்திரன்ல நின்ற அளவை தெரிஞ்சுக்கோங்க. அதற்கு நாங்க உங்களுக்கு பதில் சொல்றோம். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.